Hi all, so today is day 6. இன்னைக்கு வந்து எனக்கு சாட்டர்டே வீக்கெண்டு. ஸோ நான் வந்து என்னோடய டே ரொம்ப லேட்டாக தான் லத்தாஜிக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிரஞ்ச் டைம் மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 20 hours மட்டும் ஃபாஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஸ்டார்டிங் மை டே வித் பிளாக் காஃபி ஆஸ் யூஷுவல். இட்ஸ் ரியலி குட். ஓகே, catch you up again later in the day. ஸோ என்னோடய பிளாக் காஃபிக்கு பிறகு நான் வந்து இது வந்து பிஃபோர் ஐ ஈட் மை மெயின் லன்ச்சு 10 minutes பிஃபோர் நான் இப்போ இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் குடிக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 1 cup ஆஃப் வாட்டர், அப்புறம் வந்து 1/2 teaspoon ஆஃப் லெமன் ஜூஸு, அப்புறம் வந்து 1/2 teaspoon ஆஃப் சின்னமன் பவுடர், அதுக்கப்புறம் வந்து 1 teaspoon ஆஃப் சியா சீட் போட்டு எல்லாத்தையும் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ட்ரிங்க்காக நான் வந்து குடிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதோட வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், சுகர் இல்லாதது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அது இல்லாமல் தான் குடிக்க போகிறேன். ஓகே, இது வந்து நிஜமாகவே பசி அடக்குதா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். சரியா? தே சே இது வந்து லைக் ஆப்பிடைட் சப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட்ஸ் ட்ரூ. ஐம் கோயிங் டு ட்ரை தட். ஸோ நான் அந்த சின்னமன் அது குடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் நான் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் பெரட்னது தான் மெயின் டிஷ் இன்னைக்கு. ஸோ டே 6ல் வந்து நான் ஆல்மோஸ்ட் 23 hours ஃபாஸ்ட் பண்ணேன். ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணும்போது ஐ ஹேட் சிக்கன் வித் அவகாடோ அண்ட் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் யோகட் அண்ட் ப்ளூபெரிஸ். ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் பைட்டு. செம்ம யம்மியாக இருந்துச்சு. பாருங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதில் வந்து ஐ ஹேட் க்ரீக் யோகட் அண்ட் ப்ளூபெரிஸு அதையும் முடிச்சிட்டேன். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் 14 daysக்கு வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னோடய சுகர் லெவல் மானிட்டர் பண்ண போகிறேன். நான் போட்டிருக்கிற இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு 14 daysக்கு வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன சாப்பிட்றேன், அது எவ்வளோ சுகர் ஸ்பைக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குளுக்கோஸ் லெவல் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் முன்னாடி நான் ஃபிஷ் கறி பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேனோ அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இந்தியன் டிஷ்ஷஸ் நம்ம வந்து நார்மலாக நம்மளோட ஒரு சவுத் இந்தியன் வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ் சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு நோ. ஸோ குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ ஏறுதா இறங்குதா இல்லை நியூட்ரலாக இருக்கா அப்படின்றது ஐ வாண்ட் டு ஸ்டடி. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக அது பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் சாப்பிட்ட சாப்பாடு பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கலாக வந்து ஒரு மதுரையில் வந்து ஒரு காரசாரமான ஒரு சிக்கன் பெரட்டி வச்சா எப்படி இருக்கும், ஸோ அதுதான் நான் செஞ்சேன் இன்றைக்கி செஞ்சுட்டு வீட்டில் எல்லாருக்கும் வந்து ரைஸ் குக் பண்ணேன். பட் நான் என்ன பண்ணேன்னா வெறும் அந்த சிக்கன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதோடு வந்து நான் வந்து அவகாடோ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஹெல்தி ஃபேட் வேணும்னு நினச்சேன். ஸோ அதனால் அதில் வந்து அவகாடோ ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து க்ரீக் யோகட்டும் ப்ளூபெரிஸும் அதில் வந்து ஆட் பண்ணி நான் சாப்பிட்டேன். ஒரே ஒரு மீல் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கும் ஓமாட் தான் பண்ணேன், 1 meal a day. அதுவே வந்து எனக்கு நல்லா தாராளமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பசி இல்லை. ஸோ அதனால் ஒரு மீல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து நேற்றுக்கும் இன்றைக்கி மார்னிங்க்கும் நான் என்னோடய வெயிட் செக் பண்ணும்போது 0.1 lb நான் வந்து கூடியிருக்கிறேன். ஆக்சுவலி நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி கூடியிருக்கிறேன். பட் ஸ்டில் ஐ திங்க் ஓவரால் ஐ ஃபீல் ஸோ ஹெல்த்தி, ஃபீல் ஸோ குட். நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதோட என்னோட குளுக்கோஸ் லெவல் இப்போ நான் சாப்பிட்ட இந்த சிக்கனுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீடிங்கையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஸோ see you again on day 7. Okay, bye-bye.